ஐஸ்கிரீம் பண்ண இந்த மாதிரி கப்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து எல்லோ சாக்லேட் வந்து ஃபஸ்ட்டு கோட்டிங் மாதிரி கொடுத்துட்டு ஃப்ரீசரில் எடுத்து வச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு மில்கில் ஒரே 1 டீஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் கரைச்சி சேர்த்துட்டு இது கூட சுகர் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் இனிப்பு இல்லாத கோவா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். அப்புறம் மாம்பழமோட பல்ப் மட்டும் எடுத்து சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக வந்து எல்லோ சாக்லேட்டும் சேர்த்துக்கிறேன். இது டோட்டலி ஆப்ஷனல் தான். இதை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா இந்த மாதிரி பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். மில்கில் கூட நீங்கள் கொஞ்சமாக கோவா சேர்த்துக்கலாம் திக்னஸ்க்காக, அது உங்கள் சாய்ஸ் தான். இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு திட்டாக இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இப்போ கோட்டிங் கொடுத்து செட்டாக இருக்கிற கப்ஸ்லலாம் நம்ம வந்து ஐஸ்கிரீம் ஃபில் பண்ணி ஃபாயில் பேப்பர் போட்டு ஸ்டிக்ஸ் வைக்கிறதா இருந்தால் வச்சுக்கோங்க, உங்கள் சாய்ஸ் தான். ஃப்ரீஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான ஐஸ்கிரீம் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள்.